மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் 59 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட இறகுப்பந்து உள்விளையாட்டு அரங்கத்தை திறந்து வச்ச மா சுப்பிரமணியம் அவர்களும் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களும் அரங்கத்துக்குள்ள உற்சாகமா இறகுப்பந்து விளையாட்டு விளையாடினது பலரையுமே மகிழ்ச்சியடைய செஞ்சிருக்கு. வேளச்சேரி ஆதம்பாக்கம் இடையில ஹயக்ரீவர் நகர் 3வது குறுக்கு தெருவுல தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் 59 லட்சம் மதிப்பீட்டுல இறகுப்பந்து உள்விளையாட்டு அரங்கத்தை கட்டியிருக்காங்க. இந்த அரங்கத்தை திறக்கிறதுக்காக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் அங்க வந்திருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில ரிப்பன் கட் பண்ணி விளக்கு ஏற்றி இந்த இறகுப்பந்து உள்விளையாட்டு அரங்கத்தை திறந்ததுக்கு அப்புறமா மா சுப்பிரமணியம் அவர்களும் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களும் இறகுப்பந்து விளையாட்டு விளையாடி இருக்காங்க. அவங்க உற்சாகமா விளையாடினது பலரையுமே மகிழ்விச்சிருக்கு. இதை தொடர்ந்து இந்த இறகுப்பந்து உள்விளையாட்டு அரங்கம் மாதிரியே வேளச்சேரி தரமணியில சுமார் 60 லட்சம் மதிப்பீட்டுல பேருந்து நிலையத்தையும் கட்டி அதையும் திறந்து வச்சாங்க அப்படின்னு சொல்லப்படுது. 2023-2024 ஆண்டின் பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் தென் சென்னை பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சகோதரி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களின் மேம்பாட்டு நிதியிலிருந்து இன்றைக்கு 2 மிக முக்கியமான வேளச்சேரியின் தேவைகள் நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. வேளச்சேரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 178வது வார்டில் தரமணி பகுதியில் இங்கே பேருந்து நிழற்குடை பேருந்து நிறுத்தம் என்கின்ற வகையில் பெரிதாக்கி தர வேண்டும் என்கின்ற கோரிக்கை நீண்ட காலமாக இருந்து வந்தது. ஏற்கனவே இருக்கிற இந்த பேருந்து நிறுத்தம் என்பது பெரிய அளவிலான போக்குவரத்து பயன்பாடு இங்கே இருக்கிற சூழலில் காலை நேரங்களிலும் மாலை நேரங்களிலும் பெரிய அளவில் இந்த இடம் கூட்ட நெரிசலால் அவதியுற்று கொண்டிருந்தது. இந்த நிலையில் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினரிடத்தில் இந்த பகுதி மக்களும் இந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் பிரதிநிதிகளும் வைத்த கோரிக்கையை ஏற்று இன்றைக்கு ரூபாய் 60 லட்சம் மதிப்பீட்டில் ஒரு நிழற்குடை ஒன்றை அமைத்திருக்கிறார்கள்.